இந்த வீடியோவில் பேண்டிட் லெவல் 8 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயில்ஸ் வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். The password for the next level is stored in the file data.txt and is the only line of the text that occurs only once. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து data.txtயில் வந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்க போகுது. இதுக்கு முதல் லெவல் மாதிரியே இதில் வந்து அந்த குறிப்பிட்ட லைன் மட்டும்தான், அதாவது எங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் மட்டும்தான் என்ன செய்ய போகுது, ஒரே இருக்கா வரப்போகுது. அப்போ மிச்சம் எல்லாம் டூப்ளிகேட்ஸ் இருக்க போகுது போல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொமாண்ட்ஸ் யூ மே நீட் டு சால்வ் திஸ். இந்த கொமாண்ட் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு கொமாண்டுமே என்னென்னத்துக்கு தேவையான வடிவாக பாருங்கள். அதுக்குரிய மெயின் பேஜில் போய் பாருங்கள். அல்லது வந்து நிறைய லினக்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். அதில் போய் ஒவ்வொரு கொமாண்டையும் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அதில் ஒன்றும் சொல்ல இல்லை. அதில் அடுத்தது ஹெல்ப்ஃபுல் ரீடிங் மெட்டீரியல், பைப்பிங் அண்ட் ரீடிரெக்ஷன். அப்போ இதே மாதிரிக்கா பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்லா சொல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ அவருக்கா பாருங்கள். ஓகே, நாங்கள் நல்ல உள்ள முடிப்போம். இப்போ நான் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். லெவல் 8. சாரி, பாஸ்வேர்ட் காப்பி ஒன்று மறந்துட்டேன் போல். ஓகே, ஓகே, மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா data.txt ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. VW50. ஓகே, இப்போ லெவல் கோல் என்ன சொல்லியிருந்தவங்க, எங்களுக்கு ஒரே ஒரு தரம் மட்டும் வந்திருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் நாங்கள் எடுக்கணும், அதுதான் பாஸ்வேர்டுன்னு சொன்னவங்க. இப்போ இதில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்க போகுது. அதில் எங்களுக்கு ஒரே ஒரு மட்டும் வாரது என்ன இருக்கும், பாஸ்வேர்டாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இதில் ஒரே ஒரு தரம் வாரதை மட்டும் என்ன செய்யலாம்னா ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, யூனிக் என்ற ஒரு கமாண்ட். ஆனால் யூனிக் என்ற அந்த கமாண்டை யூஸ் பண்ணணுமா இருந்தால் மல்டிபிள் ஒக்கரன்ஸில் வாரது எல்லாமே என்ன செய்திருக்கணுமெண்டா சோர்ட்டட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ என்ன சொன்னார்ன்ற வழியாக சொல்கிறேன். இப்போ சோர்ட்டிங்கிறது என்னது, அதாவது வந்து நியூமெரிக்கல் சோர்ட்டிங்னா என்ன, நியூமெரிக்கல் ஓர்டரில் சோர்ட்டிங் பண்ணால் 1ல் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது 2, 3, 4 அந்த ஓர்டரில் வரும். அதே மாதிரி அல்ஃபபெட்டிக்கல் சோர்ட்டிங்கிறது எப்படி ABCD அந்த ஓர்டரில் வரும். இப்போ நாங்கள் இந்த ஃபைலை சோர்ட்டிங் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கிற, அதாவது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து வந்துடும். இல்லைங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா யூனிக் கமாண்டை யூஸ் பண்ணலாம். சரி தானே? நான் சோர்ட் பண்ண முதல் யூனிக் கமாண்டை யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு data.txt. இப்போ நான் பைப்லைன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு யூனிக் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பைப்லைன் என்றது என்னென்னா, இதிலேருந்து வர இந்த கமாண்ட்லேருந்து வர அவுட்புட் அவ்வளோத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த கமாண்டு கொடுக்க போகிறேன். அதாவது வந்து இன்டர் கம்யூனிகேஷன் ஆஃப் ப்ராசஸ். சரியா? இந்த ப்ராசஸ்லேருந்து வர அவுட்புட் எடுத்து இன்னொரு ப்ராசஸ்ஸு கொடுக்க போகிறோம். அப்போ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நாங்கள் இதுக்கு முதலே பைப்லைன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த யூனிக் என்ற கமாண்ட் மல்டிபிள் யூசேஜ் இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு தரம் வாரது மட்டும் தேவையாண்டா அதுக்கு நாங்கள் -u யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபைல்ஸ் வந்துருக்கு. என்ன மீனிங் நான் உங்களுக்கு சொன்னால், உண்மையாகவே இதில் மல்டிபிள் ஒக்கரன்ஸில் வந்ததும் இருக்குது. யூனிக் வந்து நீட்டாக வேலை செய்யலை. ஏனெண்டா அது நீட்டாக வேலை செய்யணுமே அந்த என்ன செய்யிருக்கணும், இந்த இதெல்லாம் சோர்ட்டட் ஆர்டரில் இருக்கும். டூப்ளிகேட் வர ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். சரியா? அப்போ நான் இப்போ இவ்வளோதான் என்ன செய்ய போகிறேன், சோர்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் சோர்ட். யாரை சோர்ட் பண்ணணும், data.txt. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குதுன்ட்டு. இதில் பாருங்கள், இந்த YO XY என்று ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங் வந்து எத்தனை தரம் வந்திருக்கு, எக்கச்சக்கமான தரம் வந்திருக்கு. அதேமாதிரி எல்லாமே வந்து நிறைய தரம் வந்திருக்கு. இதில் எங்களுக்கு ஒரு தடவை மட்டும் வாரது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஆனால் அதை வந்து நாங்கள் நிறைய ஸ்ட்ரிங் இருக்குது. அப்படியா அதை மட்டும் எடுக்கிற கஷ்டம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யூனிக் என்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இவருக்கு நான் பைப்லைன் யூஸ் பண்ணுறேன். யூனிக் -u.
ஓகே, அப்போ இவர் தான் என்னது அடுத்த லெவலுக்குரிய பாஸ்வேர்டு. ஏனெண்டா இவர் மட்டும்தான் ஒரே ஒரு தரம் இதில் இந்த ஃபைலில் இருக்கிற ஸ்ட்ரிங், மிச்சம் எல்லாமே டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஓகே தானே, சிம்பிள். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த லெவல் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.